எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டார். சரி, எத்தனை நாள் போனோம்ப்பா அப்படின்றார். நெகேமியா அதுக்கு பதில் சொல்கிறான். இவ்வளவு காலம் செல்லும் என்று நான் ராஜாவுக்கு சொன்னபோது, சொல்கிறான், ஒரு காலத்தை சொல்கிறான், பல மாதங்கள் சொல்லியிருப்பான். என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாயிற்று. அவ்வளோதான், ஓகே பண்ணிட்டாரு. ஓகே பண்ணிட்டாரு. என்னத்தை ஓகே பண்ணார்? எல்லாத்தையும் ஓகே பண்ணிட்டாரு. கட்டளை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லாமலே அதெல்லாம் நடந்தது. அவ்வளோதான், சொல்லிட்டார் பாருங்க. நீ போய்க்கலாம், லீவ் எடுத்துக்கலாம், நான் வேற ஆள் பார்த்துக்கிறேன், இது அஃபிஷியல் ஒர்க்காகவே போய்க்கலாம், நீனு உன் சம்பளமும் வந்துடும். எப்படி போகிறாருன்னா, ஆக்சுவலாக நெகேமியா எப்படி அனுப்புகிறாரு தெரியுமா ராஜா? பிறகு நீங்கள் வாசிப்பீங்க, அதெல்லாம் வாசித்து பாருங்கள் வீட்டில் போய். யூதாவுக்கு கவர்னராக அப்பாயிண்ட் பண்ணி அனுப்புகிறாரு, அஃபிஷியல் அனுப்புகிறாரு. அந்த இடத்துக்கு எருசலேம் மட்டும் கிடையாது, சுற்றி இருக்கிற வட்டாரம் யூதாவுக்கே நெகேமியா தான் டாப் கவர்னர். இவர் சொல்கிற பேச்சு தான் எல்லாம் கேட்கணும்னு அப்பாயின்மெண்ட் செய்து நெகேமியாவை அனுப்புகிறார். நெகேமியா அங்கே போகும்போது எப்படி போகிறார் தெரியுமா? கவர்னராக போகிறார். சும்மா ஒன்றும் போல, கவர்னராக போகிறார். 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு பாருங்க. கவர்னராக அவருக்கு சில சலுகைகள்லாம் இருந்தது, அதில் சிலெல்லாம் வேண்டானே சொல்லிட்டார் நெகேமியா. அப்போ பாருங்க, எல்லாத்தையும் ஓகே பண்ணிட்டார் ராஜா. இது எப்படிங்க நடக்கும்? எந்த உலகத்தில் நடக்கும்? எப்படி நடக்கும்? தேவனுடைய தயவு இருந்தால் இதெல்லாம் நடக்கும். தேவனுடைய தயவு இருந்தால் இதெல்லாம் நடக்கும். தேவனுடைய தயவு எப்பேற்பட்ட சக்தினா, நீங்கள் கேட்கறதெல்லாம் உங்களுக்கு தந்துடும். அது நீங்கள் கேட்கறதெல்லாம் உங்களுக்கு அது தரும். தேவனுடைய தயவு எப்பேற்பட்ட சக்தினா, கட்டளைகள் வாபஸ் வாங்கப்படும், தேச சட்டங்களே மாறும். உங்களுக்கு சாதகமாய் தேச சட்டங்களே மாறும். தேவனுடைய தயவு அப்பேற்பட்ட சக்தி, அதெல்லாம் செய்ய முடியும் பாருங்க. இது சும்மா ஒரு முறை மட்டும் நடந்த காரியம் கிடையாது. எஸ்தர் போய் வாஸ்து பாருங்க, அங்கே சட்டமே போடுறாங்க, யூதர்களை கொல்லணுன்ற ஒரு சட்டம் வருது. எஸ்தர் தேவனுடைய தயவுனால் அங்கே போய் வேலையை செய்து அதை தடுத்து நிறுத்துறா. அப்புறம் ராஜாட்ட போகிறா 8ஆம் அதிகாரத்தில் போய், நீ சரி எங்களை காப்பாற்றி விட்டீர், எங்களை பொழைக்க வச்சுட்டீர், ஆனால் அந்த சட்டத்தையே மாற்றுவீராகன்னு எஸ்தர் கேட்குறாள். 8ஆம் அதிகாரத்தில் சட்டம் எழுதியாச்சு, நாளைக்கு எவனாவது யூஸ் பண்ணலாம் சட்டத்தை, நீ சட்டத்தையே மாற்றி எழுதி சைன் போட்டு தாரோன்றார். ராஜா சட்டத்தையே மாத்துறாரு. தயவு பேர்பற்ற காரியங்களே செய்யும் பாருங்க. எத்தனையோ நாடுகளில் சட்டங்களே மாறி இருக்கு. தேவனுடைய ஜனங்கள் ஜெபித்த போது, தேவனுடைய தயவை நம்பி வாழ்ந்த போது காரியங்கள் நடந்தது பாருங்க. இப்போ கூட சமீபத்தில் ஒரு நாடு அங்கே ஓப்பனாக கிறிஸ்தவனாக இருக்கவே முடியாது. பேர் சொல்ல விரும்பல, ஓப்பனாக கிறிஸ்தவனாக இருக்க முடியாது. அப்பேற்பட்ட நாடு, ரொம்ப கிறிஸ்தவர்களை உபத்திரப்படுத்துகிற நாடு. சமீபத்தில் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அப்படியே சட்டத்தையும் மாற்றிட்டாங்க, ஓப்பனாக நீங்கள் கிறிஸ்தவங்களை வாழலாம்.